எனவே நந்தவனம் இது இத்தனை ஒன்றுக்கு தான் வந்துச்சு, நந்தவனம். எனவே ஒரு கோயிலுக்கு நந்தவனம் இன்றியமையாதது, அதை நான் வச்சுக்கோங்க. அதுபோல் அதில் வரக்கூடிய மலரை தொடுத்து மாலையாக பூசிக்கு கொடுக்கணும், அந்த பணியும் இன்றியமையாது. நாம் எல்லாரும் சிவாச்சாரியாரை தவிர்த்து கோயிலில் வேறு யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. கோயில்னா சிவாச்சாரியார் அப்படிங்க மட்டும்தான் நினைக்கிறோம். அதில் அந்த கூட்டுபவன்லேருந்து மெய்க்காவல் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்து எல்லாரும் அதே கோயிலை நம்பித்தான் இருக்கிறாங்க. தட்டில் 100 ரூபா போடுற நாம அந்த வாசலில் அந்த கிழிஞ்ச வெட்டி கட்டி நிற்பான் பாருங்கள், அவனை கண்டுக்காமலே வந்துடுவோம். எத்தனை கிராம கோயில்கள் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போய் பாருங்கள், அந்த கோயில் அந்த 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 வயசான காலத்து ஒருத்தன் கட்டி காப்பாற்றிருக்கான் பாருங்கள். அந்த ஒரு ஆளும் போனான்னா அதுவும் போச்சு, அடுத்தால் அந்த ஆளுக்கு வர்றக்கு ஆளை காணும். நீங்கள் சிவாச்சாரியாருக்கு எப்படி மாற்று ஒரு சிவாச்சாரியார் வர்றக்கு ஆள் இல்லையோ, அதே மாதிரி தான் அந்த கோயிலை பார்க்குறக்கு இன்னொரு வாட்ச்மேனுக்கு ஆள் வருமானா வராது. ஏன்? சம்பளம் இல்லை. அவருக்கு சம்பளம் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க சம்பளம் வந்து. எப்படி இப்போ அங்கே வாழ்க்கையை ஓடும்? எப்படி அங்கே அந்த சூழலை நினச்சி பாருங்க. அந்த பூசை பண்பவராவது ஒரு புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம், கல்யாணம் போய் 2 வருமானத்தை ஈட்டிக்கலாம். இந்த வாட்ச்மேன் எங்கே போய் ஈட்டுவார் வருமானத்தை? எனவே நீங்களாம் நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பலமான கோயிலெலாம் பழனியிலாம் போய் கொட்ட வேண்டியதில்லை, ஆனால் நம்ம அங்கே தான் கொட்டுவோம். லட்சமாக கொட்ட தயாராக இருக்கிறோம். பழனி, திருப்பதி அப்படின்னு. அது பழனி போகக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நீங்கள் ஒரு ஒரு தரிசனம் பண்ணும்போது காணிக்கை போடணும், நிச்சயம் போடுங்க, தவறில்லை. ஆனால் ஒரு சாதாரணமான கோயிலுக்கு போகும் பொழுது அந்த அந்த சிவாச்சாரியார் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஓதுவாமூர்த்தி இருந்தார்னா அவருக்கு ஒரு கையில் ஒரு காணிக்கை கொடுங்க, தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. ஐயா அந்த கோயிலில் ஓதுவா இருக்கிறாரா? இருக்கிறார், எங்கே அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து அவர் கையில் ஒரு தொகை கொடுக்கலாம். அந்த கூட்டுகிற ஆட்களுக்கு ஒரு காபி சாப்பிடியா, அவர் ஒரு 10 ரூபா கையில் கொடுங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து அந்த சிந்தனை வரணும். நம்ம கோயிலை நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்க, இறைவனை நம்பித்தான் அந்த கோயில் இருக்கிறாங்க. எனவே அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு நமக்கும் இருக்கிறது. அரசுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். போகும்போது அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நாம் தாங்க செய்யணும். நீங்கள் செய்வதை பார்த்து தான் உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் கோயிலுக்கு போனால் அந்த தட்டில் போடுவது மட்டுமல்லாது பணியாளர்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும். குறிப்பாக நீங்கள் அவசியம் அந்த ஓதுவாமூர்த்திகள் இருந்தால் அந்த, ஏன்னா மிக குறைந்த ஓதுவார்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஓதுவாமூர்த்திகளுக்கும் கையில் கொடுக்கணும். அவங்களும் அந்த கோயிலை நம்பித்தான் இருக்கிறாங்க, அந்த தேவாரத்தை நம்பித்தான் அவங்களும் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் கொடுக்கணும், அந்த பணியாளர்களுக்கும் கொடுங்க. குறைந்தபட்சம் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்காக கொடுத்தீங்கன்னா அவங்க நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அப்போ தான் நீங்கள் இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வரிக்கு அப்போ தான் உங்களுக்கு பொருள் தெரியும். அந்த வரியை அனுபவத்தை நீங்கள் எப்போ பார்க்கலாம்? ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் கையெடுத்து கும்பிட்டு சாமி அவனை கும்பிட்றத பார்த்தீங்கன்னா எத்தனை மகிழ்ச்சி அவருக்கு. அதுவோடு இல்லாமல் தான் அந்த கோயில் இருக்கிறான். எனவே நந்தவனம் வணக்கத்துக்குரியது. நந்தவனத்திற்குரிய ஒவ்வொரு மரமும் செடியும் வணக்கத்துக்குரியது. ஏன்? அது இறைவனுக்கு பூசைக்கு பயன்படுவதனால். அதனால தான்